வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் வழங்குவது உங்கள் SS தமிழ் நியூஸ். வீரத்தமிழர் இந்து சேனா அமைப்பின் நிர்வாகிகள் அறிமுகம் கூட்டம் நடைபெற்றது. மாதவரம் தொகுதி சோழவரம் ஒன்றியம் நல்லூர் ஊராட்சி பெருமாள் அடிப்பாதம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பெருங்கருணைநாதர் ஆலயத்தில் வீரத்தமிழர் இந்து சேனா அமைப்பின் நிர்வாகிகள் அறிமுகம் கூட்டம் அமைப்பின் நிறுவனர் தலைவர் தென்னரசு ஜி தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியின் முன்னதாக நிர்வாகிகள் அனைவரும் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்து சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் மாநிலம் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ராஜேஷ், சத்யஸ்ரீ, சரவணன், தென்றல்குமார், பாபு, பழன், கணேசன், சுரேஷ், தீபகீஸ்வரன், மனோ, பிரகாஷ், ராமசாமி, செந்தில், ராஜி, சுந்தர், முத்து, ஜெய்கணேஷ், யூசப், ரபீக், தேவா உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு அமைப்பில் புதிய உறுப்பினர்கள் சேர்த்தல், நிர்வாகிகள் தேர்வு செய்தல் மற்றும் அமைப்பின் பல்வேறு வளர்ச்சி பணிகள் செய்வது குறித்து ஆலோசனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு அமைப்புகள் வீரத்தமிழர் இந்து சேனா அமைப்பில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இத்துடன் வீரத்தமிழர் இந்து சேனா அமைப்பில் இணைந்தவர்களுக்கு காவி பொன்னாடை போர்த்தி வாழ்த்தினர். இதில் ஆலய நிர்வாகிகள், வீரத்தமிழர் இந்து சேனா அமைப்பின் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம அமைப்பில் துணைத்தலைவராக அண்ணன் அவர்களை நியமனம் செய்யணும். போடுங்க எல்லாம் உள்ள வாங்க. எல்லாரும் உள்ள வந்துருங்க சார். காவி போட்டுருங்க. भारत माता की जय, भारत माता की जय, भारत माता की जय. இன்று வீரத்தமிழ் இந்து சேனா அமைப்பில் மத்திய சென்னையில் ஜி சிவகுமார் ஜி தலைமையில் 20க்கும் மேற்பட்டவர்கள் மாவட்டம், ஒன்றியம், பகுதி 20க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளை இணைந்துள்ளார்கள். திருவள்ளூர் மாவட்டம் ஸ்ரீ சக்தி சரவணா தலைமையிலும் ஒரு 15க்கு 20 பேருக்கு மேல் நிர்வாகிகளை இணைந்துள்ளார்கள். திருவள்ளூர் மாவட்டம் பெருமாடி பாதம் ஸ்ரீ தென்போல் லிங்கேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்டம், ஒன்றியம், மாநிலம் நிர்வாகிகளுக்கு பொறுப்பு நியமனம் செய்யப்பட்டுள்ளது. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.